வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜான்டாஸ். சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஸ்பானிஷ் ஆர்மடா. இதனுடைய டீட்டெயில்டு சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பானிஷ் ஆர்மடா மீன்ஸ் ஸ்பானிஷ் ஷிப்ஸ். ஆர்மடா மீன்ஸ் ஆர்மின்னு சொல்லலாம். ஆர்மி ஆஃப் ஷிப்ஸ், அதாவது கூட்டமாக வந்த கப்பல்களை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தான் ஸ்பானிஷ் ஆர்மடா. அந்த ஆர்மி ஆஃப் ஷிப்பு எங்கேருந்து வந்திருக்குன்னா ஸ்பானிஷ்லேருந்து வந்திருக்குது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்டு ஸ்பானிஷ் ஆர்மடா. இந்த ஸ்பானிஷ்க்கும் இங்கிலாண்டுக்கும் ஒரு போர் நடக்குது. எங்கன்னா ஒரு கடல் பகுதியில் நடக்குது. கடலில் கப்பல், அதாவது ஸ்பானிஷ் வீரர்கள் வந்து கப்பலில் வராங்க. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பீப்புளும் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸும் கப்பலிருந்து வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை தான் வந்து ஸ்பானிஷ் ஆர்மடான்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் முக்கியமான ரோல் எது ப்ளே பண்ணியிருக்குன்னா ஷிப்ஸ், அதாவது கப்பல் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்குது. ஸோ கப்பலுடைய மிஸ்டேக்னால தான் ஸ்பானிஷ் வந்து இங்கிலீஷில் வந்து தோற்று போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டுக்கு நேம் வந்து ஸ்பானிஷ் ஆர்மடா. இது சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆல்சோ இந்த இங்கிலாண்டு. இப்போது காஸ் ஃபார் ஸ்பானிஷ் ஆர்மடாங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்பானிஷ் ஆர்மடா நடக்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு. குவீன் எலிசபெத் ஒன்ஸ் கன்க்வெஸ்ட் ஆஃப் ஸ்பானிஷ் ஆர்மடா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹர் அச்சீவ்மெண்ட். இங்கிலாண்டை ரூல் பண்ண அதாவது குவீன் எலிசபெத் ஒன்று இருக்காங்க. இவங்க வந்து இவங்கள ரூலிங்கில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷை தோற்கடிக்கிறது தான். ஸோ இவங்க வந்து இங்கிலாண்டோடைய கவர்மெண்டோட ராணியாக இருந்துக்கிட்டு ஸ்பானிஷை எப்படி வீழ்த்துறாங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லிக்கலாம். குவீன் எலிசபெத் இஸ் அன்மேரிட். இந்த குவீன் எலிசபெத் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. ஸோ அதனால் வந்து ஷி ப்ராமிஸ்டு மெனி மென் ஃபார் மேரியிங். கல்யாணம் பண்ணாதது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கலாம். பட் இட் இஸ் அ ஃபார்ச்சுனேட் டு த இங்கிலாண்டு. பிகாஸ் கல்யாணம் பண்ணாதனால நிறைய பேருக்கு ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. அவங்ககிட்டலாம் ப்ராமிஸ் பண்ணாங்க. யார் யார் ஆண்களை பார்க்குறாங்களோ அவங்ககிட்டலாம் ப்ராமிஸ் பண்ணாங்க, உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அப்படியே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிலிப் II கிங் ஆஃப் ஸ்பெயின் வாஸ் ஒன் ஆஃப் த மென். ஸோ இந்த ஆண்களில் வந்து ஸ்பெயின் நாட்டினுடைய கிங்கு பிலிப் II, இவருக்கும் வந்து குவீன் எலிசபெத் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் டிசப்பாயிண்டட் பை ஹர், ஹி வாண்ட்ஸ் டு ரிவெஞ்ச் ஹர். பட் லேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னா குவீன் எலிசபெத் கல்யாணமே பண்ணிக்கல யாரையுமே. அதே மாதிரி பிலிப் II ப்ராமிஸ் பண்ண மாதிரியும் பிலிப் II கல்யாணம் பண்ணிக்கல. இதனால் வந்து பிலிப் IIக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதனால் குவீன் எலிசபெத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் காஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ட்ரபிள் கிவன் பை இங்கிலீஷ் பைரேட்ஸ், ஸ்பானிஷ் ட்ரேடர்ஸ். இந்த கடல் வழியை வந்து ஸ்பானிஷ் வியாபாரிகள் வந்து இங்கிலாண்டுக்கு வரும்போது இங்கிலீஷ் பைரேட்ஸ் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ட்ரேடருக்கு ரொம்ப தொல்லைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பைரேட்ஸ்னால் கடல் வழியை திருடுறவங்க. ஸ்பானிஷனுடைய வியாபாரம், அவங்களுடைய பொருட்களை ஃபுல்லாக திருடுறது, இந்த மாதிரி நிறைய ட்ரபுள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கிலீஷ் பைரட்ஸ் ஆர் கால்டு சீ டாக்ஸ். ஒரு டாக் எப்படி தொல்லை கொடுக்குமோ அதே மாதிரி சீல எப்போவுமே வந்து இங்கிலீஷ் பைரட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக ஸ்பானிஷ் ட்ரேடர்ஸ் வந்து கப்பல் அந்த கடல் வழி வரும்போது அவங்ககிட்ட வந்து நிறைய திருட்டு பண்ணுறது, நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸ்பெயின் வாஸ் த மொனார்க் ஆஃப் த சீ ஃபார் லாங் டைம். ஆனால் இந்த ஸ்பெயின் எப்போவுமே வந்து வியாபாரங்களை கடல் வழியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கடல் வழியாக கப்பல் வழியாக தான் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கப்பலில் எல்லாமே வந்து வியாபார ரீதியாக தான் பயன்படுத்தப்படும், போருக்கு பயன்படுத்தப்படாது. இதுவே பெரிய அவங்களுக்கு ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் பீப்புளுடைய கப்பல் வந்து போருக்கு பயன்படுத்தலாம், பட் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கப்பல் எதுவுமே வந்து போருக்கு பயன்படுத்த முடியாது. இது கம்ப்ளீட்டாக வந்து வியாபாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய கப்பல் தான். ஸோ பிலிப்ஸ் கேலன்ஸ் காலனைஸ்டு போர்ச்சுகல், அமெரிக்கா, இந்தீஸ், இந்த மாதிரியான கண்ட்ரியில் வந்து பிலிப்ஸுடைய அவர் வந்து இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிக்காருன்னா வீழ்த்தியிருக்கிறார். ஸ்பெயின் brought கோல்டு அண்ட் சில்வர் டு ஸ்பெயின். அந்த வீழ்த்தின சமயத்தில் ஸ்பெயினுக்கு வந்து சில்வர், கோல்டு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். ஆனால் இங்கிலாந்து மட்டும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. டியூடர் மொனார்க் வாண்டட் ஷேர் இன் த ட்ரேடிங். ஸோ மொனார்க் ஆல்சோ
ஸ்பெயின் கொண்டு வந்த பொருட்களை வந்து ஒரு பங்கு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஹென்ரி 8 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஜான் கால்பர்ட் ஹூ டிஸ்கவர் லேப்ரட்டார். ஸோ இந்த மாதிரி ஹென்ரி 8 இவங்க எல்லாமே வந்து ஸ்பெயின் கூட எப்படியாவது ஸ்பெயினுடைய இது பண்ணணும், ஸ்பெயின் கூட சண்டை போடணும், அதை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பொறாமையில் தான் இருந்திருக்கிறாங்க. ஃபிலிப் வாஸ் ஆங்க்ரி வித் எலிசபெத். இந்த ஃபிலிப் வந்து எலிசபெத் கூட ஆங்க்ரியாக இருக்க எதுக்காக நமக்கு தெரியும். ப்ரைவேட் மெர்ச்சன்ட்ஸ் ஹேட் காண்டாக்ட் வித் சவுத் அமெரிக்கா. அதாவது சவுத் அமெரிக்கா இப்போ யார் கண்ட்ரோல், ஸ்பெயின் கண்ட்ரோல் இருக்குது. இவங்க கூட இந்த ப்ரைவேட் மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் வச்சுருக்கிறாங்க. ப்ரைவேட் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் இங்கிலாண்டு. த நியூ இங்கிலீஷ் கம்பெனி, த கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ் வாஸ் ஃபார்ம்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து இங்கிலீஷ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோடைய சீஃப் யாருன்னா செபாஸ்டியன் கால்பர்ட். இவர் ஜான் கால்பர்ட்டுடைய சன். ஜான் ஹாக்கின்ஸ் பாட் நீக்ரோஸ் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா சோல்ட் டு ஸ்பானிஷ். இந்த ஜான் ஹாக்கின்ஸ் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து பிலாங்ஸ் டு இங்கிலாண்டு. இவர் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள நீக்ரோஸ் கருப்பின மக்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்பானிஷ்க்கு விற்றுதார். ஸோ தட் அமெரிக்காவில் நிறைய கருப்பின மக்கள் வந்து இவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஃபிலிப் ஹேட்டட் ஹாக்கின்ஸை ட்ரை டு கேப்சர். ஆனால் ஜான் ஹாப்கின்ஸ் எதுக்காக வந்து இந்த மாதிரி நீக்ரோ மக்களை வந்து இந்த மாதிரி எங்களை வந்து கொடுக்குறாருங்கிறதுலாம் வந்து ஃபிலிப் டூக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதனால் எப்படி ஜான் ஹாக்கின்ஸை வந்து பிடிக்கணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஹாக்கின்ஸ் எஸ்கேப் அண்ட் ரிட்டன் டு இங்கிலாந்து. ரிட்டன் ஆகிறாரு, இங்கிலாந்துக்கு எஸ்கேப் ஆகிறார். ஃப்ரான்சிஸ் ட்ரேக், மார்டின் ஃபாபிஷர் லூட்டட் ஸ்பானியர்ட்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ் இவங்களாம் வந்து ஃப்ரான்சிஸ், மார்டின் ஃபாபிஸ் இவங்களாம் வந்து ஸ்பானியர்டு மெர்ச்சன்ட்டுகள் நுழைஞ்சிக்கிட்டு மறுபடியும் அவங்க திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குவீன் எலிசபெத் சப்போர்ட்டட் ஹாக்கின்ஸ் அண்ட் த டூ ஆஃப் தெம். ஆனால் இந்த மாதிரி ஸ்பானியர்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணுற ஸ்பானியர்ட் திருட்டெல்லாம் வந்து குவீன் எலிசபெத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இவங்க 3 பேருமே வந்து குவீன் எலிசபெத் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஷி கேவ் ஜாப்ஸ் இன் நேவி. உங்களுக்கு வந்து இந்த கடல் வணிகத்தில் கப்பலில் உங்களுக்கு நான் ஜாபு கொடுக்குறேன். ஸோ தட் இன்னும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பானியர்ட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க 3 பேருக்கும் நேவியில் வேலை கொடுக்குறாங்க. ஃபிலிப் ஸ்பான்சர்ட் மேரி குவீன் ஆஃப் ஸ்காட்ஸ். ஹி ட்ரை டு மேக் மேரி டு பி த குவீன் ஆஃப் இங்கிலாந்து. அப்போது ஃபிலிப் என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா எப்படியாவது குவீன் எலிசபெத்தை தோற்கடிச்சிட்டு அந்த இடத்துல தன்னுடைய ராணி, அதாவது குவீன் ஆஃப் ஸ்காட்ஸ் மேரியை வந்து அரசியாக்கணுங்கிறது நினைக்கிறாங்க. குவீன் எக்ஸ்கர்சன் அண்ட் அப்ரஷன் ஆஃப் கேத்தலிக்ஸ் ஆங்கர்டு ஃபிலிப். ஆனால் இங்கிலாண்டில் உள்ளக்கூடிய கேத்தலிக்ஸ் பீப்புளை ஃபுல்லாக ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, அவங்களை அப்ரோச் பண்ணுறது தான் வந்து குவீனுடைய வேலையாக இருந்திருக்குது. பிகாஸ் கேத்தலிக்ஸ் வந்து யாருன்னா ஸ்பெயின் த கேத்தலிக்ஸ், இவங்க ப்ரொட்டஸ்டண்ட்டு. ஸோ இப்போ 2 பேருக்கு ஒரு கேத்தலிக்ஸும் ப்ரொட்டஸ்டன்ட் சண்டை வந்துகிட்டே இருக்குது. இங்கிலாந்து காட் விக்ட்ரி. அதுக்கப்புறம் ட்ரேக் செயில் டு த ஹார்பர் ஆஃப் கேடிஸ் அண்ட் சாங் ஸ்பானிஷ் ஷிப். ட்ரேக்கு கப்பல் வேலை கிடச்சதுனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா கேடிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து ஸ்பானிஷ் கப்பலை ஃபுல்லாக மூழ்கடிக்கிறாரு. இப்போ லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஸ்பானிஷ் அட்டாக் பண்ணுறாங்க. ஃபிலிப் குடின் கண்ட்ரோல். ஃபிலிப்க்கு இது தெரிஞ்சு ரொம்ப கோபமாகிருந்தான், எப்படியாவது இங்கிலாண்டை வந்து இனிமேல் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ஹி டிக்ளேர்டு ஓப்பன் வார். அதனால் வாரை வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிதார். இனிமேல் இங்கிலாண்டுக்கும் ஸ்பானிஷ் சண்டை நடக்குது, இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாங்கிறது எடுக்கிறார். ஸ்பானிஷ் ஃப்ளீட் கால்ட் ஆர்மடா ஆங்கர்ட் லைக் அ கிரசன்ட் மூன் பை டியூக் ஆஃப் மெடினா சிடோனியா. த டியூக்னோ ஒரு சிற்றரசர். இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு ஆர்மடானா ஒரு குரூப் ஆஃப் ஷிப்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து மூன் வடிவில் அப்படியே நிற்க வைக்கிறாரு இந்த கடலில் நிற்க வைக்கிற. அதில் எப்படின்னா ஒரு 130 ஷிப்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் 130 ஷிப்ஸ் அரேஞ்ச் பண்ணி நிற்க வைக்கிறாரு. ஸ்பானிஷ் ஷிப்ஸ் வேர் ஹியூஜ் மெர்ச்சன்ட் ஷிப்ஸ். ஆனால் ஸ்பானிஷ் ஷிப்ஸ் எல்லாமே வந்து போருக்கு பயன்படுத்துறது கிடையாது, அதெல்லாம் வியாபாரத்துக்கு பயன்படுத்துறது. they are unfit for war. வாருக்கு யூஸ் பண்ண முடியாது. இங்கிலீஷ் ஃப்ளீட் வாஸ் டிசைன் பை லார்ட் ஹார்வர்ட் அசிஸ்டட் பை ஹாக்கின்ஸ், ட்ரேக்கு, ஃப்ரபிஸ்டர். இந்த 3 பேரும் ஆல்ரெடி ஸ்பானிஷ் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களோட ஐடியாவில் தான் என்ன ஆகிட்டாங்கன்னா இங்கிலீஷ் பீப்புள் வந்து இங்கிலீஷ் ஃப்ளீட் வந்து அந்த ஷிப்ஸை வந்து போருக்குன்னு அழகாக தயார்படுத்துகிறாங்க. ஸ்பானிஷ் ஷிப்ஸ் ஆங்கர்ட் இன் கேலசிஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்பானிஷ் ஷிப் எல்லாம் வந்து ஆங்கரிங் பண்ணுறாங்க, போருக்குள்ள ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அட் நைட் இங்கிலீஷ் அட்மைரல் செட் ஃபயர் டு ஹிஸ் ஷிப் அண்ட் லெட் விண்ட் கேரி த ஃபயர் டு தேம். அந்த சமயத்தில் இரவு நேரத்தில் இங்கிலீஷ் அட்மைரல், அதாவது கப்பலுக்குன்னு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அட்மைரல் என்ன பண்ணான்னா தன்னுடைய ஷிப்புக்கு வந்து தீயை வச்சுட்டு அதில் இருக்க தீயெல்லாம் அப்படியே காற்றுல பரவி ஸ்பானிஷ் ஷிப்பில் போய்
உட்காந்துடணும். ஸோ தட் ஆல் த ஸ்பானிஷ் ஷிப்ஸ்லாம் வந்து தீயில எரிஞ்சுங்கிற பிளானை போடுறார். பிகாஸ் ஸ்பானிஷ் ஷிப்ஸ் ஹேட் இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல். எதுக்காக என்ன பண்ணுறாருனா, ஸ்பானிஷ் ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து தீக்கு ஈஸியாக எரிஞ்சிரும். அதனால் ஒரு தீ பட்டுச்சுன்னா எல்லா கப்பலும் எரிஞ்சுங்கிறது ஐடியாவில் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஆல் ஸ்பானிஷ் sailors வேர் பேனிக்டு. எல்லா sailors-ம் பயந்துட்டாங்க ஸ்பானிஷ் ஷிப்பில். தஸ் இங்கிலீஷ் sailors destroyed them. அதனால் இந்த மாதிரி தான் வந்து ஸ்பானிஷ் ஷிப்ஸை வந்து இங்கிலீஷ் ஷிப்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அழிச்சிட்டாங்க. இட் வாஸ் அ விக்ட்ரி ஃபார் தி இங்கிலாந்து. இது இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவம் நடந்த வருஷம் வந்து 1588, அதாவது 1588. ஸோ விக்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து கிரீட்டட் பை ப்ரொட்டஸ்டன்ட். இது ப்ரொட்டஸ்டன்ட் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. கேத்தலிக்ஸை வின் பண்ணிவிட்டு ப்ரொட்டஸ்டண்ட்டை ஜெயிக்க வைக்கிறது. தே கன்சிடர் இட் காட்ஸ் பனிஷ்மெண்ட் டு ஃபிலிப். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஃபிலிப்பு டூக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தண்டனை, இது கடவுளே கொடுத்துட்டாரு அப்படின்னு. நவ் இங்கிலாந்து இஸ் ஏபிள் டு காலனைஸ் மெனி கண்ட்ரீஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து ஸ்பானிஷ் மட்டும் இல்லை, மற்ற பக்கத்து நாடுகளை ஃபுல்லாக என்ன பண்ணிச்சுன்னா கடல் வழியை வந்து காலனைஸ் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது. குவீன் எலிசபெத் கான்சன்ட்ரேட்டட் ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் தான் குவீன் எலிசபெத் வந்து இன்டர்னல் கவர்மெண்ட் மட்டும் கான்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கிலாண்டை எப்படி வளப்படுத்தணும், இங்கிலாந்து மக்களுக்கு எப்படி ப்ராஸ்பரஸாக அவங்களை கொண்டு வரணும், இப்படி தான் வந்து ஸ்பானிஷ் ஆர்மடா வந்துச்சு. ஸ்பானிஷ் ஆர்மடாக்கு அப்புறம் இங்கிலாந்து இப்படி தான் வந்துச்சுங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.